السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளுலகத்தின் தலைவர் சர்தாரை தோ ஜஹான் சர்க்காரை தோ ஆலம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப நண்பர்களே, புனிதமான கண்ணியமிக்க சிறப்பான ரமதான் மாதத்தை அடைந்த நாம் இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் தருவதாக சொல்லியிருக்கிறானோ அவைகளை பெற்றுக்கொண்ட அடைந்த நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணியமான பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து நாடு கடந்து சென்றபோது குழுமிருந்த மக்களை பார்த்து அவர்கள் முதலாக பேசிய அந்த பேச்சு, அந்த ஹதீஸ் நாம் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு 4 விஷயங்களை அந்த மக்களுக்கு மத்தியிலே நினைவூட்டினார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் குழுமிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே என்ன செய்தி இப்போ ஆரம்பமாக சொல்ல வேண்டுமோ, அவசியமோ அந்த விஷயங்களை அவர்கள் ஆரம்பமாக பேசினார்கள். நம் எல்லோரும் அவைகளை நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்திகள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து முஹாஜிரீன்கள் வந்திருக்கிறார்கள். மதீனாவாசிகள், அன்சாரிகள் அங்கே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த இருவர்களையும் அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக, இருபேர்களையும் நெருக்கத்தை கொண்டு வருவதற்காக முதலாக அஃப்சுஸ் சலாம, உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். ஒருத்தர் இன்னொருத்தரை சந்தித்தால், ஒருவர் மற்ற சகோதரரை சந்தித்தால், பார்த்தால் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று சொல்லி அல்லாஹுடைய சாந்தி சமாதானத்தை துஆவோடு உங்களுடைய பரிமாற்றத்தை, உங்களுடைய அந்த நட்பை துவங்குங்கள் என்ற நல்ல பண்பை இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றொருவரை சந்திக்கும் பொழுது ஒரு துஆவோடு, ஒரு பிரார்த்தனையோடு, ஒரு வாழ்த்துகளோடு சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பை அது வந்துவிட்டால் சகோதரத்துவம் வந்துவிடும். துஆ செய்யக்கூடிய, அடுத்தவரை வாழ்த்தக்கூடிய, அடுத்தவருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று துஆ செய்யக்கூடிய பழக்கம் வந்துவிட்டால் அவர்களுக்கு மத்தியிலே
அந்த சகோதர பண்பு, அந்த சகோதரத்துவம் அவர்களுக்குள்ளே வந்துவிடும் என்பதனால் இந்த பழக்கத்தை நீங்கள் முதலாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த கூட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்பார்ந்தவர்களே, சிந்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் தேவையான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்ய வைத்தார்கள். சமுதாயத்து மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஆழமான செய்திகளை ஆரம்பமாக அவர்களுக்கு மத்தியிலே பேசிய அந்த பேச்சை கண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், வாத்இமுத் தஆம. மக்காவிலிருந்து நாடு கடந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். மதீனாவாசிகள், அந்த ஊர்வாசிகள் இன்னும் யாரும் வியாபாரத்திற்கு செல்லவில்லை. தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வீடு வாசல், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவர்களையும் அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அதை கருத்தில் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் என்று தமிழிலே சொல்வார்கள். எனவே அண்டை வீட்டுக்காரர் சாப்பிட்டு விட்டாரா, நாம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உணவருந்தினார்களா, பசியோடு இருக்கிறார்களா என்று பாருங்கள். அடுத்தவருக்கு உதவியாக உணவளிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை தங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக பேசினார். எல்லா நபிமார்களும் விருந்தாளிகள் இல்லாமல் அவர்கள் சாப்பிடவே மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை, அடுத்தவர்களுக்கு உணவளிப்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. யாராக இருந்தாலும் பசியாளிக்கு உணவு கொடுப்பதை இந்த மார்க்கம் இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் இந்த நோன்பு மாதத்தில் நோன்பு திறப்பதற்காகவும் பசியாக இருப்பவர்களுக்கும் நோன்பு வைப்பதற்கும் உணவுகள் பரிமாறப்படுவதை நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செயல் நம்முடைய சமுதாயத்தில் இருப்பதை நாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக பேசிய பேச்சுகளில் அதுவும் ஒன்று. மூன்றாவதாக சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம. சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், ஒட்டி வாழுங்கள், வெட்டி வாழாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவினர்களே அவர்களை எதிர்த்தார்கள். அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய உறவுகளை முறிப்பதற்கு தயாராக இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு தெளிவானது. நம் எல்லோருக்கும் தெரிந்த திறந்த புத்தகம், தெளிவான ஒரு புத்தகம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறவுகளை சேர்ந்து வாழச் சொன்னார்கள். ஒரு இடத்தில் எப்படி சொன்னார்கள்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். மன் அஹப்ப அன் யப்சுத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யார் தனக்கு ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் வேண்டும் என்று எண்ணுவார்களோ, நீண்ட ஆயுள் வேண்டும் என்று யார் நினைப்பார்களோ, உலகத்தில் யாரும் பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டாம் என்று நினைப்பதில்லை. எல்லோரும் செழிப்பு வேண்டும், பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டும். அல்லாஹ் நம்மை ரிஸ்கிலே, உணவிலே, காசு பணத்திலே, இதுபோல் என்னென்ன ரிஸ்க்குகள் அல்லாஹ் தர இருக்கிறானோ எல்லாவற்றிலும் விஸ்தீர்ண வேண்டும் என்று நம் எல்லோரும் நினைக்கிறோம். நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். யாரும் நீண்ட ஆயுள் வேண்டாம் என்று நினைப்பதில்லை. யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை விருப்பப்படுவார்களோ ஃபல்யஸில் ரஹிமா, அவர்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடிகிறது. போல நிறைய செய்திகளை சொன்னார்கள். சில்மன் கத்ஆக்க வஅஃபு அம்மா ஸலமக்க, உங்களுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், அநீதமிழைக்கப்பட்டவரை மன்னித்து விடுங்கள். உறவுகளை முறிப்பது அறவே கூடாது. உறவுகளை முறித்து வாழக்கூடாது. நம்முடைய பெற்றோர்கள், நம் கூட பிறந்தவர்கள், நம்முடைய சகோதரர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும்,
கோபத்தினாலோ மற்ற பகையினாலோ நாம் அவரிடத்திலிருந்து பிரிந்து வாழ்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சேர்ந்து வாழ வேண்டும் என்று நம்மை படிக்கிறது. நான்காவதாக ஒசல்லு பில்லைலி வன்னாசு நியாமன், அந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் தேவையோ சாதாரண இந்த விஷயங்களைத்தான், இந்த நல்ல பண்புகளைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக பேசினார்கள். நாலாவதாகத்தான் நீங்கள் மக்கள் எல்லாம் தூங்கும் நேரத்தில் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். தன்னை வணக்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், பல நாட்கள் நோன்பு இருக்கக்கூடியவர்கள், ஆரம்பமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்தையோ நோன்பு வைப்பதையோ அல்ல இஸ்லாத்தினுடைய மற்ற மிகப்பெரிய கடமைகளையோ பேசவில்லை. பெரியோர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோல நல்ல பண்புகளை தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவுடன் ஆரம்பமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே பேசினார் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவைகளெல்லாம் உங்களிடத்தில் இருந்தால் ததுகுல் ஜன்னத பி சலாமின், சலாமத்தாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷயங்கள் சிறிய விஷயங்கள் தான், சாதாரண விஷயங்கள் தான், சாதாரண பண்புகள் தான், நடைமுறையில் பழக்கத்தில் நாம் எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக இவைகளை எடுத்து நடந்தால் நீங்கள் சலாமத்தாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க பெரியோர்களே, அன்பிற்கு பாத்திரமானவர்களே, இந்த நல்ல மாதம் மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வோமாக. வரக்கூடிய எல்லா மாதங்களிலும் நாம் உயிர் இருக்கிற வரைக்கும் இதுபோல நல்ல பண்புகளோடு நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டுமாய் இந்த மாதம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதுபோல பொன்மொழிகளை உள்ளத்தில் எடுத்து உள்ளத்தில் ஏற்றி வைத்து அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.